லா இலாஹ இல்லல்லாஹ் நாம சொல்லக்கூடிய ஷஹாதா அல்லாஹ்விடம் ஏற்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கான நிபந்தனைகள் இருக்கின்றன. கண்டிஷன்ஸ் அப்ளை. எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த கண்டிஷன் நிறைவேறினாதான் அது ஏற்கப்படும் இருக்குதோ, அது போல ஒருவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மையானது தான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற நிலையை அது அடைய வேண்டும் என்றால் அதற்கு 8 அல்லது 7 நிபந்தனைகள் இருக்கின்றன. அனைத்தும் ஒன்று சேரும். அதில் ஒன்று இல்லாவிட்டாலும் ஒருத்தருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் செல்லாது. 7 அல்லது 8 என்று சொல்வதற்கு காரணம் கடைசியாக நான் சொல்றேன். முதலாவது அந்த நிபந்தனைகளை தெரிந்து கொள்வது. முதலாவது நிபந்தனை அல் இல்மு, அறிவு. ஒருத்தருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாரு, ஆனா அதை பற்றி அறிவே இல்லை, அவர் அதை விளங்கவே இல்லை, புரியவே இல்லை அப்படின்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னவராகவே ஆக மாட்டார். ஏன்னா அவருக்கு அது தெரியவே தெரியாது. எப்படி சொல்லாதவர் அதை ஏற்க மறுத்து அதை சொல்லாதவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில ஒருவர் சொன்னாலும் அதை அறியாமல் இருக்கிறார். அப்ப அறியாமைங்கிற இடத்துல சொல்றவர் சொல்லாத 2 பேரும் அதுல சமமாயிருவாங்க. அப்ப சொல்றவர் அறிந்தவராக இருக்கணுமா இல்லையா? ஆகவேதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை அவர் அறிய வேண்டும். அல் இல்ம் அதில் இருக்க வேண்டும். அந்த இல்மை தான் நம்ம இதற்கு முந்தைய அமர்வுல பார்த்தோம். லா இலாஹ்வுடைய அர்த்தம் என்ன, அவருடைய அர்க்கான் தூண்கள் என்ன, லா இலாஹ்வுடைய சரியான அர்த்தம் என்ன, தவறான அர்த்தம் என்ன, குறைபாடு உள்ள அர்த்தம் என்ன, இதெல்லாம் ஏன் படிச்சோம்? அதான் இல்ம். இந்த இல்ம் இல்லாவிட்டா ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர் என்னதான் 4444 தடவை நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன்னு அவர் திக்ர் செய்தாலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நாவலவில் தான் இருக்குதே தவிர அல்லாஹ்வோட ஏற்கப்படக்கூடியதா இருக்காது. ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனையில அல் இல்மு என்பது ஒருவர் மனப்பூர்வமா அதை ஏற்றுக்கொள்வதற்கு வழியா இருக்குது. ஏனென்றால் ஒருத்தன் அதை விளங்கினா தானே அவன் மனசால ஏற்கிறதா நிராகரிக்கிறதான்னு முடிவு பண்ணுவான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த நிபந்தனைப்படி இல்மு கிடைச்சனாலதான் அதை மனப்பூர்வமா ஏற்கிற இடத்துல சஹாபாக்கள் வந்து அவங்க முஸ்லீம் ஆனாங்க. இதே லா இலாஹ்வுடைய இல்மு குறைஷிகளுக்கும் இருந்துச்சு, காபிர்களுக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்ல வருது அப்படின்னு அவங்க அதை ஏற்க மறுத்தாங்க. அதனாலதான் அவங்க காபிர்களாக ஆகிறாங்க. அந்த இடத்துல தெளிவா காபிர்களாக இருக்க ஒரு காரணம் அவங்களுக்கு விளங்கிக்கிட்டாங்க. அதை அதனால சொல்லவே மாட்டோன்னு மறுத்தாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, ஆனா அவருக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னவராக ஆக மாட்டார். ஆகவே உள்ளத்தால் நம்பி நாவினால் மொழிவது ஏன் ஒரு கண்டிஷன் அப்படின்னு கேட்டா, ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. ஒருத்தர் உள்ளத்தால் மட்டும் நம்புகிறார், நாவினால் சொல்ல மாட்டார்னாலும் பிரச்சனை தான். அவர் முதல்ல முஸ்லீம்னு யாருக்கும் தெரியாது. இன்னொருத்தர் உள்ளத்தால் நம்பவே இல்லை, ஏன்னா அறிவே இல்லை அதுக்கு, அவர் லா இலாஹ நாவால் மட்டும் சொல்றாரு அப்படின்னாலும் அவர் முஸ்லீமே இல்லை. ஏன்னா அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு தெரியாது. ஆகவேதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வோட ஏற்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு முதல் நிபந்தனை அல் இல்மு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி அறிவு. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடாது, அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிறது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா. இந்த கருத்தை ஒருத்தர் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு வாயால் மொழிந்து இதன்படி செயல்படுத்தினால் மட்டும்தான் அல்லாஹ்வுடன் இந்த கலிமா ஏற்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த எல்லாம் நடக்கணும்னா நம்புவது, மொழிவது, அதை சொல்றது, ஷஹாதாவை சாட்சி சொல்றது, உடல் உறுப்புகளால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கிறது, அதாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்காம இருக்கிறது. இது எல்லாம் நடக்கணும்னா எப்போ நடக்கும்? அறிவு இருக்கணுமா இல்லையா? அந்த லா இலாஹ்வுடைய அறிவு இருக்கணுமா இல்லையா? அது இல்லாட்டி எல்லாம் நாசமாயிடும். அறிவு இல்லாதவன் முதல்ல சொல்லவும் மாட்டான். அறிவு இல்லாதவன் அப்படியே சொன்னா கூட செயல்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதுக்கு எதிராக தான் நடக்க போறான். ஏன்னா அவனுக்கு அறிவே இல்லையே. அப்ப முதல் நிபந்தனை அல் இல்ம். இரண்டாவது நிபந்தனை அல் யகீன். காஃப், காஃப் இல்ல, யகீன் இல்ல, அல் யகீன், உறுதிப்பாடு. உள்ளத்தால் அந்த அர்த்தத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய அர்த்தத்தை உள்ளத்தால் உறுதியாக நம்பணும். அந்த உறுதிப்பாடு கொண்டுகிறவர் சந்தேகம் இல்லாதவராக இருக்க வேண்டும். ஏன்னா யகீன் வந்துச்சுன்னா ஷக்கு போயிடும். ஷக்கு என்ற சந்தேகம்.
ஒருத்தருக்கு சந்தேகம், லா இலாஹ சொல்லிட்டாரு, அர்த்தமும் தெரியுது. என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரிய தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னு. இதான அர்த்தம். அப்போ மற்றதெல்லாம் மறுக்கணும், வணங்கப்படுற அனைத்தையும் அல்லாஹ் மட்டும் தான் உறுதிப்படுத்தணும், அல்லாஹ் மட்டும் தான் வணக்கத்திற்குரியவன். இப்போ அவருக்கு சந்தேகம், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவனா, ஏன் மற்றதெல்லாம் வணங்கக்கூடாது? ஏன் மற்றதும் வணக்கத்திற்குரியதாக இருக்கலாமே? ஓ, முஸ்லீம் அல்லாத காபிர்கள் அவங்க வணங்குறாங்களே, அது வணங்குறதும் எனக்கு ஏதோ பிடிச்சிருக்குதே, ஏன் அதுக்கும் ஏதோ சக்தி இருக்கக்கூடாது? இருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த சந்தேகம் ஒருத்தருக்கு வந்துச்சு, ஷக். இந்த ஷக் அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சுன்னா அவருக்கு யகீன் போயிடுச்சு. இந்த சந்தேகத்தில் உழன்று கொண்டிருக்கிறவர் அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வோட ஏற்கப்படாது. அவர் இந்த சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்பணும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அபூ ஹுரைராவை ஒரு தோட்டத்துக்குள்ள சந்திக்கிறாங்க. அபூ ஹுரைராவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, அந்த தோட்டத்துடைய சுவருக்கு அப்பால் வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை சொல் அப்படின்னு. என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபமன் லகீத மின் வராஇ ஹாதல் ஹாயித், இந்த சுவருக்கு அப்பால, இந்த தோட்டத்துடைய சுவருக்கு வெளியே யாரையெல்லாம் நீ சந்திப்பையோ, இந்த சுவருக்கு அப்பால் இருக்கக்கூடியவங்களை யாரையெல்லாம் சந்திக்கிறையோ அவரிடம் சொல்லு, யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு, அவர்கள் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறவே இல்லை என்று சொல்லி, முஸ்தைகினன் பிஹா கல்புஹு, உள்ளத்தில் உறுதியாக அதை நம்பிக்கை கொண்டு, இந்த தோட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவங்க இந்த சாட்சியை சொன்னா உள்ளத்தால் முஸ்தைகினன், முஸ்தைகினன் யகீனோடுன்னு அர்த்தம், யகீனோடு உள்ளத்தில் யகீன் உறுதிப்படுத்தி கொண்டு சொன்னால் ஃபபஷ்ஷிர்ஹு, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லிவிடுங்கள், பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்க. அப்ப சொர்க்கம் எப்ப கிடைக்கும்? முஸ்தைகினன் பிஹா. இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இந்த நிபந்தனையை உலமா சுன்னா, சுன்னாவுடைய உலமாக்கள் நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது மிக முக்கியமான நிபந்தனை யகீன் இருக்க வேண்டும். முஸ்தைகினன் பிஹான் ரசூல் அதனால சொன்னாங்க. அது இல்லாதவனுக்கு நற்செய்தி இல்லை, சொர்க்கம் போயிடுவான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை, அவனுக்கு தடுமாறுறவன், சந்தேகத்தில் இருக்கிறான், அவனுக்கு அவன் இப்போ இருக்கிறவன் நாளைக்கு கூட காப்பீராயிடுவான். உறுதியா இருக்கிறவன் தான் தன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வை பிடிச்சு கொண்டிருக்கிறான். உறுதி இல்லாதவன் சந்தேகத்துல மற்றதை கூட வணங்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு அவன் தள்ளப்படலாம், ஷைத்தான் அவன் வழி கெடுத்துருவான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த ரெண்டாவது நிபந்தனை அல் யகீன். மூன்றாவது அல் இஹ்லாஸ். சொல்லக்கூடியவர் மன தூய்மையோடு அல்லாஹ்வின் திருப்தியை, முகத்தை நாடிதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் மிக அழகான முகமுடையவன், அவனுடைய முகத்தை நாடி, ரிதா அவனுடைய திருப்தியை நாடி உண்மையான எண்ணத்தோடு சொல்ல வேண்டுமே தவிர நடிக்கக்கூடாது. அப்ப இல்மு அறியாமையை நீக்குகிறது, யகீன் சந்தேகத்தை நீக்குகிறது, இஹ்லாஸ் நய வஞ்சகத்தை நீக்குகிறது, ஷிர்கை நீக்குகிறது. ஏன்னா இஹ்லாஸாக சொல்லக்கூடியவன் தான் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க மாட்டான். இஹ்லாஸ் இல்லாதவன் முதல்ல அதுலேயே ஷிர்க் வச்சிருவான். ஏன்னா அவன் சொன்னது யாரோ ஒருத்தருக்காக, அல்லது அவன் அவன் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக, அல்ல அடைய இருந்த ஒரு பொருளுக்காக, அல்லது பதவிக்காக, இப்படின்னு அவன் அவன் சொன்ன நோக்கம் இல்லை லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு இந்த உலக ஆதாயத்தை அடையணுங்கிறத அவனுடைய நோக்கமா இருந்தா அல்லாஹ்வோட அது செல்லாது. அது இஹ்லாஸ் இல்லாத லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இந்த மூன்றாவது நிபந்தனை மிக முக்கியமான, இது ஷிர்கை நீக்குகிறது. அதாவது ஒருத்தருடைய உள்ளத்தில் முதல்ல ஷிர்க் வராது, அவனுடைய சொல்லுல ஷிர்க் வராது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமத்தி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி, மக்களில் என்னுடைய ஷஃபாஅத்திற்கு மிகவும் நற்பேறு உள்ளவர், பாக்கியசாலி. ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை ஷஃபாஅத் நாளை மறுமையில அது கிடைக்குன்னா அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர் யார் என்று கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உள்ளத்தால் மன தூய்மையோடு சொன்னவர். எப்படி சொல்வாராம் பாருங்க, ஹாலிசன் மின் கல்பிஹி. ஹாலிஸ்னா சுத்தம், பரிசுத்தமா சொல்றது, கலப்படம் இல்லாம சொல்றது. இப்போ உள்ளத்துல எதுக்காவும் இல்லை, அல்லாஹ் என்னுடைய ரப்பு, அவனுடைய திருப்தியை நாடி அவனை மட்டும்தான் வணங்குவேங்கிற உண்மையான எண்ணத்தோடு சொல்றேன். அந்த எண்ணம் இருக்குது.
நோக்கம் அதுதான் இருக்கும். அதுதான் ஷிர்க்கை நீக்குது, இணை வைப்பை நீக்குது. இல்லை மற்றவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ இணை வைப்பு வந்துடுது. அப்போ லாயிலா சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு? லாயிலா இல்லைதான், ஆனால் அதுக்காக தான் சொன்னார். எதுக்கு? அதுக்கு, அந்த பதவிக்கு அல்ல அந்த பொண்ணுக்கு அல்லது அந்த பையனுக்கு, இதுக்காக தான். அல்ல பணத்துக்கு, பணம் கொடுப்பாங்க அதுக்காக சொன்னார். அப்போ இவர் இந்த பணத்தை இணை வைக்கிறார். அவர் தான் எந்த பொண்ணை காதலிச்சாரோ அந்த பொண்ணை இணை வைக்கிறார். அந்த பொண்ணு ஒரு பையனை இணை வைக்கிறார். கேட்டால் அவனுக்காக தான் சொன்னேன், அவளுக்காக தான் சொன்னேன், அல்லது எனக்கு அந்த பதவி வேணும் அதுக்காக தான் சொன்னேன், அல்லது பணம் கொடுப்பான். அப்போ இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது வரும். அப்போ இஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் ஷிர்க் நீங்கும். அப்போ இந்த நிபந்தனை மிக முக்கியமானது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பதிவு செய்த இந்த ஹதீஸ் புகாரியில் 99வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படுது. 4வது நிபந்தனை அஸ்ஸித்க். கலிமா லா இலாஹவுடைய மீனிங், அந்த அர்த்தத்தை உண்மையாக நம்பி சொல்லணும். அது உண்மைப்படுத்தணும். பாசாங்க இருக்கக்கூடாது, நயவஞ்சகம் இருக்கக்கூடாது, போலியா சொல்லக்கூடாது. இதுலதான் பிரச்சனைக்கு ஆளானாங்க முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே வந்து பையத் செய்து சொன்னாங்க. ஆனா அவங்கள்ட்ட சிதுக் இல்லை. அவர்கள் உண்மையாளர்கள் இல்லை, பொய்யர்கள். நாவால் சாட்சி சொல்றாங்க, நாக்குலும் பொய் உள்ளத்திலும் பொய். நாக்கிலே அவர்கள் வெளிப்படுத்தும் போது அது உண்மை. ஏன்னா முனாஃபிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ் நம்பினாங்க. ஏன்னா நம்பித்தான் ஆகும். ஏன்னா ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார், ஏற்றுக்கணும். ஆனா உள்ளத்துல பொய். ஏன்னா சிதுக்கு முதல்ல குடிகொள்றது உள்ளத்துல. உள்ளத்துல சிதுக்கு இருந்து அது நாவிலும் சிதுக்காக வெளிவரும் போதுதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மை. அவர்தான் முஃமின். உள்ளத்துல சிதுக்கு இல்லாம நாக்கில் மட்டும் சிதுக்கு இருந்தா அவன் முனாஃபிக், நயவஞ்சகன், போலி. அப்ப அல்லாஹ் அவனை அது ஏற்கப்படாது. அவன் முனாஃபிக்குகள் சொல்லி மக்களை முஸ்லீம் என்று நம்ப வச்சாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன தண்டனை சொல்றான்? அவர் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள், நரகத்தில் அடி ஆழத்தில் இருப்பாங்க. சிதுக்கு இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன் அவன் நரகத்தின் அடி ஆழத்தில் இருப்பான். பொதுவான காபீர் சொல்லாமலே இருக்கான் பாருங்க, அவனை விட தண்டனைக்குரியவன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அபாயம் பார்த்தீங்களா? ஒருத்தன் காபீர், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவே மறுத்தவன், அவன் சொல்லவே மாட்டான், அவனுக்கு தண்டனை கம்மி. ஆனா சொல்லி முஸ்லீம்களை ஏமாத்தினா பாருங்க, உள்ளத்துல குஃப்ர் வச்சுக்கிறாங்க பாருங்க, மறைச்சு வச்சிருக்கானே, அவனுக்கு தண்டனை ஜாஸ்தி. ஏன்னு கேட்டா அவன் நரகத்தின் ஆழத்துல இருப்பான். ஏன்னு கேட்டா அவன் நடிச்சவன். ஏன்னா சிதுக்கு இல்லை. ஆகவேதான் ரெட்டை வேடம் போடுறது அவ்வளவு மோசமான ஒன்று. ஆகவே முனாஃபிக்குடைய பண்புகள் கொண்டு பேசினால் பொய்யா பேசுவான், நம்பினால் துரோகம் செய்வான், வாக்கு கொடுத்தால் மீறுவான், முறிப்பான் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ஏன்னா முனாஃபிக்குடைய பண்பு. முனாஃபிக்குகள் இந்த காரியத்தை தீனிலே செய்தாங்க. பேசினால் பொய்யா பேசுவாங்கிறது அவன் முதல்ல சொன்ன பொய் என்கிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ். சிதுக்கு இல்லாம சொன்னாங்க. உண்மை உள்ளத்துல இல்லை, பொய் உள்ளத்துல, குஃப்ரு, ஷக்கு. அவங்க சந்தேகத்துல இருந்தாங்க. என்ன அவங்கள்ட்ட ஏன் இந்த பிரச்சனை வந்து? அதுக்கு முக்கியமான காரணம் யக்கீன் இல்லை. யக்கீன் இருந்துச்சுன்னா சந்தேகத்தை நீக்கிடும். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல அப்போ சந்தேகம், இவர் உண்மையான நபிதான. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் மேலே சந்தேகம். அப்போ இந்த யக்கீன் இல்லாதனால சந்தேகத்தில் உழன்று கொண்டிருந்த முனாஃபிக்குகள் ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் வெளியிலும் சொல்லுவாங்க, ஆனா இன்னொரு பக்கம் உள்ளத்துல சந்தேகத்தின் காரணமாக குஃப்ர்ல சிதுக்கு இல்லாமல் இருந்தாங்க. அப்போ இது மிக மோசமானது. உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது, நாவினால் முழங்கு அதனுடைய செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, சிதுக்குடைய ஆதாரமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய 128வது ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா மின் அஹதின் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சிதுகன் மின் கல்பிஹி. இந்த ஹதீஸுடைய வாக்கியத்தை கவனிச்சுக்கிட்டே வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நிபந்தனை பார்க்குறோமோ ஒவ்வொன்றுக்கும் உலமாக்கள் எடுத்து வைக்கிற ஆதாரத்தில் பாருங்க, அந்த ஆதாரத்தோடு சேர்த்து கல்பிஹி, உள்ளத்தில் அப்படின்னு சேர்த்து வரும். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சிதுகன் மின் கல்பிஹி, யார் ஒருத்தர்
வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்று உள்ளத்தால் உண்மையான முறையில் சாட்சி சொல்கிறாரோ, பாருங்க அடுத்து சொல்றாங்க, இல்ல ஹர்ரமல்லாஹு அலன்னார், அப்படி சாட்சி கொன்ற எவராக இருந்தாலும் அவருக்கு நரக நெருப்பை அல்லாஹ் தடையாக்கியே தீருவான், ஹராமாக்கிடுவான். அப்படின்னா என்ன? அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். ஏன்னா சிதுக்கோடு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் அவர் போலித்தனம் இல்லை, அல்லாஹ்விடம் அவர்கிட்ட உண்மை நிலை இருந்துச்சு. அப்படி ஒருத்தர் உண்மையாகவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தால் அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்தே தீருவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஆதாரம். ஐந்தாவது நிபந்தனை அல் மஹப்பா. அல் மஹப்பா நேசம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை நேசிக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களை நேசிக்கணும். இந்த முஹப்பத் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு ஒரு நம்பர், முதல்ல அல்லாஹ்வை நேசிக்கணும். இந்த ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்த நபியை நேசிக்கணும். இந்த ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டவர்களை நேசிக்கணும். இந்த முஹப்பத் ஒரு மிக முக்கியமான நிபந்தனை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற ஒரு தௌஹீதை நேசிக்கணும், அல்லாஹ்வை வணங்குவதை நேசிக்கணும், கலிமாவை ஏற்றவர்களை நேசிக்கணும், அதற்கு முரணான விஷயங்களை வெறுக்கணும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான விஷயங்களை வெறுக்கணும். ஷிர்கை வெறுக்கணும், முஷ்ரிக்கை வெறுக்கணும், குஃப்ரை வெறுக்கணும், குஃப்ர் உள்ள காபிர்களை வெறுக்கணும், நிஃபாக்கை வெறுக்கணும், நிஃபாக் உள்ள முனாஃபிக்குகளை வெறுக்கணும். இதெல்லாம் லா இலாஹ்வுடைய தாத்பரியம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய இந்த ஹதீஸ் புகாரில 16வது ஹதீஸாக இடம்பெறுது, முஸ்லிமில் 43வது ஹதீஸாக இடம்பெறுது. ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான். 3 விஷயங்கள் இருக்கின்றன, யாரிடம் அந்த 3ம் இருக்கின்றனவோ அவர்கள் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டவர்களாக ஆவார்கள். அதுல முதலாவது இதுதான், ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மற்ற எதனை காட்டிலும் அவருக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. அதாவது இந்த நிபந்தனை முதலாவது விஷயம், ஈமானுடைய ருசி அறியருக்கு மஹப்பத் இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் மஹப்பத் இல்லை, அல்லாஹ்வின் மஹப்பத் இல்லைன்னா எங்க ஈமான் இருக்குது? அந்த ருசி எங்க இருக்கு? அவன் வெறுப்புல இருப்பான். மஹப்பத் இல்லாதவருடைய உள்ளத்துல வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம். வெறுப்பு குஃபுர், வெறுப்பு குஃபுர். அப்போ இந்த நிபந்தனை ஐந்தாவது இது நிறைவேற வேண்டும். ஷேக் முஹம்மது அல் வசாபி ரஹிமஹுல்லா, அதாவது நம்முடைய ஆசிரியர் சொல்றாங்க, தௌஹீதுடைய கொள்கை உடையவர்கள் அல்லாஹ்வை தூய்மையான முறையில் நேசம் கொள்வார்கள். யார் தௌஹீதை நேசிக்கிறாங்க அவங்க அல்லாஹ்வை ரொம்ப உண்மையா நேசம் கொள்வார். இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வையும் நேசம் கொள்வாங்க, அவன் அல்லாத எதையும் நேசம் கொள்வாங்க. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய கலிமாவுடைய தேட்டம் என்னன்னா, அது இதை எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அல்லாஹ்வின் மீது உறுதியான உண்மையான நேசத்தை இது வலியுறுத்துது. ஷிர்க் உள்ளவங்க அல்லாஹ்வையும் நேசிப்பாங்க, மற்றதையும் அதுக்கு இணையா வச்சு நேசிப்பாங்க, தாங்க வணங்கக்கூடியதையும் நேசிப்பாங்க, அதே மாதிரி நேசிப்பாங்க. ஆனால் தௌஹீத் உள்ளவங்க மட்டும்தான் அல்லாஹ்வை உறுதியாக நேசிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆறாவது நிபந்தனை அல் இன்கியாத். அல் இன்கியாத் காஃப், காஃப் இல்ல காஃப். அல் இன்கியாத் ஐன் இல்ல இன், ஹம்ஸா. அல் இன்கியாத் கட்டுப்படுதல். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டார் ஒருத்தர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டும்தாங்கிறதுல கட்டுப்படணும், ஷிர்க் வைக்க கூடாது. அப்படி அவர் ஷிர்க் வச்சு கட்டுப்பட மறுத்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார் அப்படின்னா அவர் லா இலாஹ்வுடைய முறிச்சுவார். ஷிர்க் என்னாச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ்வை படைச்சோம், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் செல்லாமல் போயிடும், காலாவதி ஆயிடும். அப்ப கட்டுப்படுவது ஒருத்தர் உள்ளத்தாலும் கட்டுப்படணும், வெளிப்புற செயல்களாலும் கட்டுப்படணும், உள்ளும் புறமும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடன் தன்னை ஒப்படைக்க வேண்டும், சரணடைய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்கு ஒப்படைச்சோம். அப்போ இந்த உலகத்துக்கு, உலகத்தில் இருக்கிற நேசர்கள் அவங்கள்ட்ட நம்மை அர்ப்பணிச்சிருக்காங்க. அல்லாஹ்வுக்கு இணைய அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறார், அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்க வச்சிருக்கிறார். நான் பெண் சகோதரிகளுக்கு சொல்லுவேன், புருஷனுக்கு மொத்தமா அவனை ஒரு ரப்பு போல நம்புறது. இது பெண்களுடைய மிகப்பெரிய பலம். பெண்களிடம் ஷிர்க் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம், புருஷன்னா
அவன் ஏதோ ஒரு ரப்பு போல என் புருஷன் என் அரசன் அப்படின்னு நம்புறான். அவர் சொல்லிட்டா நான் எல்லாம் செய்யணும். கணவர் கட்டுப்பட வேண்டும் நன்மையில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் அல்ல. அது கணவன் தான் என்னுடைய துன்யா அப்படின்னு நம்பியிருக்கிறார். எதிர்த்தாலும் என் கணவனுக்காக தான் எல்லாமே செய்யணும், அவர் எது சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு இருக்கிறார். இது அல்லாஹ்வின் மீதான நேசத்தை போல அவரை நேசிக்கிறதுல ஷிர்க்ல வந்து அல்லாஹ் ஒன்றை தடுத்திருப்பான். கணவர் சொன்னாரு என் பிடிச்சுன்னா நான் செய்வேங்க அப்படி, என் ஹப்பி சொன்னா செய்வேங்க அப்படி. அதாவது அந்த அளவுக்கு அந்த நேசத்தை வந்து புருஷன் மேல ஒரு மிகப்பெரிய பலவீனத்தின் காரணமாக, இது ஈமானிய பலவீனம், இது பெண்ணுடைய உடல் பலவீனம் அல்ல, ஈமானிய பலவீனம். பெண்ணுனா வந்து ரசூல்லா காலத்துல சஹாபியாக்கள் மட்டும் அப்படி இரும்புலையா இருந்தாங்க, உடம்பெல்லாம் இரும்புலையா படைக்கப்பட்டாங்க இல்லையே. சஹாபியாக்கள் எப்படி பலமாங்க? அவங்களும் அதே பெண்ணுக்கு இருக்கிற எல்லா இயற்கையான பலவீனம் எல்லாமே இருக்க தானே செய்யுச்சு. ஆனால் அவங்களுடைய ஈமான் எவ்வளவு உறுதியாச்சு. அப்போ மார்க்க விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல தீனுடைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அவர் அப்படியே மாறு செய்கிறாருன்னா அவருக்கு அழகான முறை அறிவுரை சொல்லணும், அவர் திருத்தருக்கு முயற்சி பண்ணணும், அவருக்கு இணங்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்துல அவருக்கு இணங்கக்கூடாது. அவர் என்னதான் தலையிலான்னு சரி, இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயம், இதில் நான் உடன்பட மாட்டேன், நான் அல்லாஹ்ட்ட நானும் பதில் சொல்லணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க நீங்களும் பதில் சொல்லுங்க. அப்போ பெண்கள் ஏன் இதில் பலவீனம் அடைகிறாங்கன்னா, இந்த மஹப்பத் அப்படிங்கிறதுல அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பித்தத்துக்கு ஆகிறாங்க அல்லது ஒரு பைத்தியத்தன்மைக்கு ஆகிறாங்க. அது ஆண்களுக்கு அதில் பலவீனம் இருக்குது. ஆனால் ஆண்கள் சில சமயங்களில் கொஞ்சம் அதில் வந்து அவங்களுடைய இல்மோ அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்கிற ஒரு சில என்னது ஒரு வீராப்போ சில விஷயங்கள்ல அவங்கள தப்பிக்க வச்சு. ஆனால் பெண் பலவீனத்தின் காரணமாக தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆண் ஒரு நல்லவன் அல்லது தண்ணீர் கருணையும் அக்கறையும் பாசமும் காட்டக்கூடியவன் அப்படின்னா, இந்த ஒரு விதமான இந்த பைத்தியத்தன்மை இருக்குல்ல, ரொமான்டிசம், இந்த ரொமான்டிசம் வந்து அவங்களை வந்து முஹப்பத்தில் குஃப்ரு கொண்டு போய் சேர்க்குது. கீழ்ப்படிவதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முரணான காரியத்தில் போய் ஈடுபடுத்துது. அதனால தான் அந்த வாசம் என் புருஷன் எனக்கு அரசன், அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், எனக்கு அவருக்கு எல்லாம் ஓப்பன் தான், எதுவுமே நாங்கள் வந்து எதையுமே நான் மறைக்க மாட்டோம். அப்போ இது வந்து ஒரு நல்ல முஸ்லீம் பெண்மனுடைய பண்பு. அவர் ஒரு பாதுகாவலர், கணவர்ங்கிறவர் ஒரு பார்ட்னர், ஒரு நிக்காஹ்ங்கிற உடன்படிக்கையில நம்மோடு இணைந்திருக்கிறவர். அவருக்கு சில உரிமைகள் இருக்கின்றன, நமக்கு சில உரிமைகள் இருக்கின்றன, நமக்கு சில கடமைகள் இருக்கின்றன, அவருக்கு சில கடமை இருக்கின்றன. ரெண்டு பேர்ல தலைவராக அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய குடும்ப தலைவி அல்லது அவரோட துணை அப்படிங்கிற அடிப்படையில் மார்க்கத்துக்கு உட்பட்டு நன்மை ஒன்று சேரும். ஏன் ஒரு திருமணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் ஃபீ ஷர்ரல் ஃபீ கைர். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக, உங்கள் இருவரையும் நன்மையில் ஒன்று சேர்ப்பானாக. நன்மையில தான் சேரணும், பாவத்தில் சேரக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு கீழ்ப்படிவதில் தான் சேரணும், மாறு செய்வது ஒத்துழைக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அது பெற்றெடுத்த தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், கணவராக இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி பாவத்தில் ஒன்று சேரக்கூடாது. துஆவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்கள் இருவரையும் நன்மையில் ஒன்று சேர்ப்பானாக ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. அப்படி துஆ செய்யப்பட்டவங்க, ஒரு பெண் தன்னுடைய ஈமானை பலவீனத்தின் காரணமாக கணவருடைய மீதான நேசத்தின் காரணமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. ஏன்னா இதுல கீழ்ப்படிதல்ல பாவம் வரக்கூடிய இடமெல்லாம் இருக்குது. அப்போ அல்லாஹ்வோட ஒப்படைப்பது சரணடைவது அப்படின்னா, அல்லாஹ் தான் தன்னுடைய ரப்புன்னு நம்பிட்டா அந்த ரப்புக்கு கட்டுப்படுவதில் உண்மையாக நம்மை ஒப்படைக்கணும். பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரா லுக்மான் 31வது சூராவோட 22வது ஆயத்துல சொல்றான், وَمَن يُسْلِمْ وَجْهَهُ إِلَى اللَّهِ وَهُوَ مُحْسِنٌ فَقَدِ اسْتَمْسَكَ بِالْعُرْوَةِ الْوُثْقَى. யார் நன்மை செய்கிறவராக இருக்கும் நிலையில்
தம்முடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் சாய்த்து கட்டுப்படுகிறாரோ அவரே உறுதிமிக்க கயிற்றை பிடிமானத்தை பிடித்து கொண்டவராக ஆவார்.